நான் வந்து 12th முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு வேலை செஞ்சு படிக்கலான்ற கனவோடு தான் போனேன். நான் போன இடத்துல எனக்கு வேலை செய்ய பிடிக்கல. நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். என்னை அடித்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீ வீட்டுக்கு போனால் ஒரு வீட்டில் அவங்க அம்மா ஸ்டேஷனில் வச்சுருவாங்க, தம்பியை கொடுத்துருவான்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணனால நான் அங்கேயே இருக்கிறேன். எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு 6 மாதம் இருக்கணுன்றாங்க. அதேமாதிரி அக்ரிமெண்ட் போட்டு 6 மாதம் இருந்தேன். இந்த 6 மாதத்துல என்னை வந்து ஒரு நாளும் கொடுமைப்படுத்தினாங்க, ஒவ்வொரு நாளும் சித்திரவதைப்படுத்தி என்னை அடித்தாங்க. என்ன மாதிரி பண்ணாங்க? குழம்பு கரண்டி, தோசை கரண்டி, இந்த நைஃபு, தொடப்பக்கட்டை, செருப்பு இதெல்லாம் வச்சு என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. சிசர் வச்சு என் முடியெல்லாம் கட் பண்ணாங்க, கையை கட் பண்ணாங்க. ஹேர் ஸ்டைலிங் வச்சு என் கையில் சூடு வச்சாங்க. குழம்பு கரண்டி வச்சு என் கன்னத்தில் என்னோட நெத்தியில் அடித்தாங்க, அடித்து காயப்படுத்தினாங்க. எல்லா கொடுமையும் பண்ணிவிட்டு இல்லை இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க? இதெல்லாம் வந்து எனக்கு வேலைக்கு அப்போ தான் புதுசு, நான் போகிறேன், எனக்கு வேலை செய்ய தெரியாது. வேலையில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுறதுக்கு இதெல்லாம் என்னை இந்த ஒரு சின்ன காரணத்தை வச்சு என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. என்னை சொல்லி சொல்லி அடிப்பாங்க. நீ ஒன்றும் இல்லாத நாய், ஒன்றும் இல்லாத நாய், நான் அடித்தா யாரும் வந்து கேட்க முடியாது, நான் எம்எல்ஏ வீட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அடிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அடிப்பாங்க. ரத்தம் இவ்வளோ ரத்தம் போச்சு. நான் நெஞ்சுவேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் என்னை விட மாட்டாங்க. இந்த 7 மாதமாகவே என்னை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு என்னை சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தினாங்க. ஒரு காலகட்டத்தில் என்னால் முடியல. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, 7 மாதமாகவே எங்கள் அம்மா என்னை பார்க்கல, நானும் எங்கள் அம்மாவை பார்க்கல. சரி வீட்டுக்கு வரணும், என் பொண்ணை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எனக்காக படிக்க வைக்கணும் 2 லட்சம் கட்டிட்டுன்னு பொய்யான தகவலை சொன்னாங்க. அதுக்கான ரசீது எதுவுமே எங்கள் அம்மா கிட்டேயும் கொடுக்கல. நான் ஊருக்கு வர்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 லட்சம் உனக்காக கட்டியிருக்கேன், நீ 3 மாதம் இங்கே தான் இருந்து வேலை செஞ்சு அதை அழிப்பேன் அப்படி நான் ஏமாத்தினேன். அந்த பட்சத்தில் என்னையும் எங்கள் அம்மா என் தம்பி மேலே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி என்னை கையெழுத்து போட சொல்கிறாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னா நீ இதில் கையெழுத்து போட்டால் மட்டுமே போக முடியுன்ற ஒரு இது சொல்கிறாங்க. எனக்கு அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் கையெழுத்து போடுறேன். கையெழுத்து போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடுறாங்க. எங்கள் அம்மா கேட்குறாங்க, இது எதனால் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணா போயிட்டு கபோர்டில் அடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடணும், எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே நடந்த கொடுமை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா என்னை பார்த்து கேட்டு அழுகுறாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. என்னால் சொல்ல முடியலன்னா என்னை பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப எங்கள் அம்மா அழுகுறதுனால என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. நான் எல்லாம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னேன். அது ஏன் அதனாலனா அவங்க சொன்னாங்க, உன்னை என்ன வேணால் பண்ணலாம், நீ இல்லாத நாய், நான் உன்னை என்ன வேணால் அடித்து சாவடிச்சு என்ன வேணால் பண்ணலாம், யாரும் வந்து கேட்க முடியாது. ஏன்னா யாராவது வந்து கேட்டால் எம்எல்ஏ வீடுன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டு போவாங்க, நாங்கள் ஆர்வம் நாங்கள் அரசியலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது என் மைண்டில் தோணுச்சு. அவங்க என்ன அப்போ நாளைக்கு நான் போகலை, எனக்கு பதில் வேற ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா அந்த பொண்ணு மேலேயும் தைரியமாக கை வைப்பாங்க. நான் இன்னைக்கு இந்த பிரச்சனையை வீட்டோட முடிச்சிட்டேன் அப்படின்னா இது யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. நாளைக்கு ஒரு பொண்ணு வேலைக்கு போகுது அப்படின்னா அந்த பொண்ணு மேலே இதே மாதிரி கொடுமையை நடத்துவாங்க. அப்பயும் அவங்க மைண்டில் என்ன தோணும், முன்னாடி ஒரு பொண்ணு மேலே நடக்கணும், அந்த பொண்ணு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல, அப்போ நம்ம அதிகாரத்தில் இருக்கிறதுனால யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, அப்போ அந்த பொண்ணு மேலே நம்ம என்ன வேணால் பண்ணலாம், ஏன்னா அந்த பொண்ணு எதுவும் பண்ணாது, நம்ம தான் அதிகாரத்தில் இருக்கிறோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க. எனக்கு நடந்த கொடுமை எனக்கு மட்டுமே வலி, ஏன்னா நான் அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன். இது பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே ஆமாம் அந்த பொண்ணுக்கு நடந்துச்சு அப்படின்ற ஒரு பேச்சு தான் வருமே. அந்த இடத்துல அந்த கொடுமையை அனுபவிச்சு பார்த்தா தான் யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு வலி தெரியும். அந்த வழியில் நான் சொல்கிறேன், அடுத்த பொண்ணுக்கு இது நடந்துச்சுன்னா அந்த பொண்ணால் அது தாங்க முடியாது. அது நடக்கக்கூடாதுன்றனால தான் நான் சொல்கிறேன், அவங்க மேலே கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும். என்னோடய டிசி மார்க் ஷீட் எல்லாமே அவங்க தான் வச்சுருக்காங்க, அதை அரசு என்கிட்ட வாங்கி கொடுக்கணும். என்னோட இந்த 7 மாதம் செஞ்சதுக்கு ஒரு சேலரி கூட கொடுக்கல. எனக்கு மாதம் 16,000 சொல்லி பேசினாங்க, அது 1 ரூபா கூட இன்னும் கொடுக்கல. அந்த காசை எனக்கு வாங்கி கொடுக்கணும். எனக்கு நிறையா பயன்படுத்தி வச்சுருக்காங்க, பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவும் என் தம்பி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயம் இருக்குது. அதனால் எங்கள் அம்மாக்கோ என் தம்பிக்கோ எதுவும் ஆகாத மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அரசு. இதனால தான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக இன்னும் வந்தது. உங்கள் சொந்த ஊர் எந்த ஊர்? எங்கள் சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை பக்கம் திருநெல்வேலி. அவங்க நீங்கள் யார் வீட்டில் வேலை பார்த்தீங்க? அவங்க கருணாநிதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பல்லார தொகுதி, அவரோட மகன் வீட்டில் வேலை செஞ்ச அவங்க மருமகள் தான் எனக்கு கொடுமை பண்ணது. அவங்க பேர் மார்லினா. நீங்கள் போன உடனே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லை இடையில ஸ்டார்ட் ஆச்சு? 2 நாள் வேலை செஞ்சேன், முடியலன்னு சொன்னப்போ ஒரு இடத்துல
வரைஞ்சாங்க. அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று வந்துச்சு. அதை கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க துணிச்சலாக என் மேலே கை வைக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு எப்படி போனீங்க? யார் கூட்டிகிட்டு போனது? யார் கூட்டிகிட்டு போனேன்னா, நான் வந்து 12th முடிச்சுட்டு லீவில் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம், காசு வச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க. +2 மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன். அந்த லீவ் இருந்துச்சு, சரி அந்த வேலை செஞ்சு நம்ம மேற்படிப்பு படிக்கலாம், காசு வரும், வேலை செஞ்சு படிக்கலாம்னு அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா கிட்ட சொல்லி அம்மாவோட அக்கா ஹஸ்பண்ட் மூலிமா ஒரு ஏஜென்ட் இருந்தாங்க, அவங்க மூலிமா நான் வேலைக்கு போனேன். இப்போ அந்த ஏஜென்ட் என்ன சொன்னார்? அந்த ஏஜென்ட்டுக்கு உங்கள் அம்மா மூலிமா எதுவும் தகவல் சொல்லலையா நீங்கள்? இல்லை, யாரும் எந்த தகவலும் சொல்லலை. நம்ம யாருக்கிட்டையும் இன்ன வரைக்கும் இந்த 7 மாதமாக ஒரு தகவலும் யாருக்குமே சொல்லலை. ஏன்னா சொல்ல முடியாத நிலைமையில நான் இருந்தேன். என்கிட்ட மொபைல் இல்லை. எனக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா வீட்டில் பூட்டி வச்சுட்டு தான் போவாங்க. எங்ககிட்ட எங்கேயுமே எனக்கு ஒரு வாய்ப்புன்றதே கிடைக்கல. ஒருத்தவங்கள்ட்ட என்னோட பிரச்சனையை சொல்லணுன்ற ஒரு வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. வீட்டுக்கு கடைசியாக கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் 7 மாதத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு வராங்க. எங்கள் அம்மாவே என்னை பார்க்க வைக்கிறாங்க. இதுக்கு மேலே சொல்லாமல் இருந்து நான் மறுபடியும் அங்கே போனால் என்ன கொடுமை அனுப்பியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எங்கள் அம்மா. இல்லைம்மா, ஒரு நாள் ஷெடியூல் உங்களுக்கு எப்படி போகும்? எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? காலையில் 6 மணிக்கு நான் கிச்சனில் நிற்கணும். காலையில் 6 மணிக்கு நிற்கினா நைட்டு 1:30 மணிக்கு தான் என்னை படுக்க வைப்பாங்க. அது வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே வேலை செய்யணும். 1:30 மணி வரைக்கும் வேலை இருக்குமா? 1:30 மணி வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். கடைசி என்ன வேலை இருக்கும்? கடைசியாக பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சு அதை தொடச்சி அடுக்கணும். நீங்கள் சாப்பிட்றது? நான் சாப்பிட்றது எனக்கு ஸ்டார்டிங்கில் 3 மாதம் அவங்க சாப்பாடு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேச்சு எடுத்தாங்க. என்னை வந்து என்னோட கேஸ்ட்டை வச்சு 2-3 தடவை என்னை திட்டிருக்காங்க. நீயே ஒன்றும் இல்லாத நாய், நீயும் நானும் ஒன்று.